அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. பேறு பெற்றோர். ஆண்டவருடைய போதனைகள் என்றுமே மக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை. அவர்களின் உள்ளத்தை அது தொடும், வாழ்வை மாற்றும், ஆறுதலை தரும், அமைதிப்படுத்தும், நம்பிக்கையை கொடுக்கும், புது வாழ்வை ஏற்படுத்தி தரும். இந்த பேறு பெற்ற போதனை மழைப்பொழிவு. ஏழையரின் உள்ளம் எப்பொழுதும் இறைவனை சார்ந்திருக்கும். ஏழ்மை என்பது பணப்பற்றாக்குறை, இது உலகின் பார்வை. ஏழ்மை என்பது இறை குடும்பத்தின் குழந்தைகள். துயருறுவோர் ஆண்டவருக்காக, குடும்பத்திற்காக துயரத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டோர், கனிவுடையோர், இரக்கமுடையோர். இந்த நல்ல மனது எத்தனையோ மக்களுக்கு வாழ்வை அளிக்கக்கூடியது. தூய்மையான உள்ளம் கடவுளை காணும், கடவுளை காட்டும், கடவுளை கொடுக்கும். அமைதி சமாதானம் செய்வோர், சமாதானத்தோடு வாழ்வோர். சண்டை சச்சரவு பகைமை உணர்வுகளின் மத்தியில் புரிந்து கொண்டு, ஏற்றுக்கொண்டு, மன்னித்து நிறை அன்பை, சமாதானமான வாழ்வை வெளிப்படுத்துவோர் இறைவனின் அன்பு குழந்தைகள் ஆவர். ஆண்டவரே, நாங்களும் பேறு பெற்ற நிலையில் இணைந்து வாழ விரும்புகிறோம். எம்மை நீரே வழிநடத்தும். இந்த புதிய மாதம் முழுவதும் உடைய வல்லமையுள்ள அருட்கரம் எங்களோடு இருந்து எங்களை காத்திட பாதம் பணிகிறோம். ஆமேன். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.